குட் ஈவினிங். நம்மளை சில பேர் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ண சில பேர்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்களை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவோட வாரன் பஃபெட். அவரை தெரியாத ஆளே இல்லை, பங்குச்சந்தையோட சக்கரவர்த்தி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளோட சில கருத்துக்கள் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம அடி மனசில் சில கற்பனைகள், கனவுகள்லாம் இருக்கும். அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து தட்டி எழுப்புங்கள். அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு சிலருக்கு இன்னவாகணும் அப்படின்னு சில ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன அயராது உழைக்கணுமோ, எப்படி முயற்சி போடணுமோ அப்படி போடணும். அதை பற்றியே சதா சிந்தனையில் இருக்கணுமா. அப்போ தான் நம்ம அந்த கோலை ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம அந்த கோலை ரீச் பண்ணும்போது நிறைய இடையூறுகள் வரும், அதெல்லாம் காதிலே வாங்கக்கூடாது. நிறைய விமர்சனங்கள் வரும், அதெல்லாம் காதிலே வாங்கக்கூடாது. அதெல்லாம் காதில் வாங்கினோம்னா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நம்ம ரீச் பண்ண வேண்டிய அந்த கோல் மிஸ் ஆகிடும். நம்ம என்ன மனசில் வச்சுருக்கோமோ அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதுக்கான வேலைகளில் இறங்கி செய்யும்போது எதையும் காதில் வாங்கக்கூடாது அப்படின்றார். அவர் அப்படி தான் பண்ணாராம். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. 11 வயசில் அவர் வீடு வீடாக போய் பேப்பர் போட்டாராம். அதுக்கப்புறம் 13 வயசில் ஒரு பின்பால் மெஷின் ஒன்று வாங்கி பார்பர் ஷாப்பில் வச்சாராம். $25 கொடுத்தது வாங்கினாராம். அதை பார்பர் ஷாப்பில் வச்சாராம். அதில் அவருக்கு ஒரே நாளில் $4 கிடச்சிச்சான். ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிட்டார். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வச்சோன்னா இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாராம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சார். அதுக்கப்புறம் அவரோட 13 வயசில் அவரோட தாத்தாவோட கடையில் உட்காந்து பபுள்கம், பெப்சி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்றுருக்கிறார். இப்படியாக சில வேலைகள்லாம் செஞ்சு காசு சம்பாரிச்சிருக்கிறார். அவர் அந்த சம்பாதிச்ச காசை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு நிலம் வாங்கியிருக்கிறார். அந்த நிலம் வாங்கி அதை குத்தகைக்கு விட்டுருக்கிறார். இப்படி இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கால் வச்ச இடமெல்லாம் பணமழை. இதெல்லாம் என்ன பண்ணார், இந்த காசெல்லாம் தான் கொண்டு போயிட்டு பங்குச்சந்தை வர்த்தகத்தில் அவர் ஈடுபட்டார். ஸோ இந்த பங்கு சந்தையில் ஈடுபடணுன்றது தான் அவரோட கனவு. அந்த கனவை நினைவாக்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வந்திருக்கார். அதை மாதிரி நமக்கும் சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை தட்டி எழுப்பி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதை ரீச் பண்ணுறதுக்கு, அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படின்றது தான் அவரோட நல்ல கருத்து. ஸோ இந்த மாதிரி இந்த முயற்சியில் ஈடுபடும்போது வரும் விமர்சனங்களை காதிலே வாங்காதீங்க அப்படின்றார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கரெக்டு தானே? நீங்களும் உங்களோட கனவுகளை தட்டி எழுப்பி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதுக்கான வேலைகளில் இறங்கி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா வெற்றி நம்ம கையில் தானே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.